சேலம் மாநகராட்சியில மக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க தீர்மானம் எடுத்திருக்கிறது தாவேகா அரசு. இதை கண்டித்து பொதுமக்களுடைய சேர்ந்து சமூக ஆர்வலர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இப்படி தனியார் கிட்ட ஒப்படைப்பதனால மக்களுக்கு தான் பெரிய அவஸ்தை ஏற்படும். குடிநீருக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு அவலத்துக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில அனைவருக்கும் குடிநீர் அப்படின்னு தானே நீங்க பிராமிஸ் பண்ணிருந்தீங்க. இப்போ அந்த பிராமிஸ கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க இந்த மக்கள் பாருங்க. சேலம் மாநகராட்சியுடைய குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க சொல்லி சேலம் மாநகராட்சி ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்துனாங்க. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அந்த திட்டமானது கிடப்பில் போடப்பட்டது. இதை போன்ற சொல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 10/5/2026 பதவியேற்றுக்கிட்டாரு. 11 அவர் பதவியேற்ற அடுத்த நாள் 11/5/2026 பாருங்க கையெழுத்து போட்டு கமிஷனர் எனக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. எனக்கு என்னுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்னன்னு அனுப்பி வைக்கிறாருன்னா, சேலம் மாநகராட்சியுடைய தண்ணீரானது தனியார் சூயஸ் என்கின்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க போறாங்க. 758 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணி அந்த பணியை செய்வாங்க. அப்படி 758 கோடி ரூபாய் செலவு பண்றவங்க 4315 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதை நாங்க கடுமையா ஆட்சேபிக்கிறோம். நாம கடுமையா எதிர்க்கிறோம். நாம தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு தூய்மையான ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்துட்டு 758 கோடி ரூபாய் செலவு பண்ற ஒரு நிறுவனம் 4315 கோடி ரூபாய் மக்களிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம், மக்களிடம் பறித்துக் கொள்ளலாம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்குது. சேலத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளுடன் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாரா இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்க தான் நகராட்சிக்கான மினிஸ்டர், மாநகராட்சிக்கு நகராட்சிக்கான மினிஸ்டர் நீங்க தான். இந்த செயலானது முழுக்க முழுக்க உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும். ஆகவே அது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் குடிநீர் வாசகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் குடிநீர் காசு கொடுத்து கொடுப்போம் அப்படின்றது எந்த வகையில நியாயம், அநியாயம் இல்லைங்களா? காசு கொடுத்து தண்ணி வாங்கணும்னு சொல்றீங்களா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே? தயவு செஞ்சு அவ்வாறு ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்காது. அதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கின்றோம், எதிர்க்கின்றோம்.